வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல சாரீக்கு ஓரம் அடிக்கிறத பத்தி பார்க்க போறோம். இதில என்னங்க இருக்கு? எல்லா சாரீக்கும் நார்மலா அடிக்கிற மாதிரி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா இல்ல. ஏன்னா ஒவ்வொரு சாரியோட அளவும் மாறுபடும். இன்னைக்கு நான் இதில ஒரு 3 சாரி எடுத்து வச்சிருக்கேன். இந்த 3 சாரியும் ஒவ்வொரு விதமா இருக்கு. இது நமக்கு ஒருத்தர் ஓரம் அடிக்கிறதுக்காக தந்தது. இப்போ இதில இருக்க ப்ளவுஸ் பீட்ட கட் பண்ணிட்டு நம்ம ஓரம் அடிக்கணும். நான் இப்போ இந்த மேலே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. இந்த சாரிய நான் ஏற்கனவே அளந்து பார்த்துட்டேன். இத உங்களுக்கு கண்டிப்பா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2வது நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ டேப்ல அளந்து பார்த்ததுல இந்த சாரியோட நீளம் 5 மீட்டரும் 75 பாயிண்ட்டும் இருக்கு. இது ஒரு சாரிக்கு பத்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பத்தாது. ஏன்னா இதில் ப்ளவுஸ் பீட்டும் இருக்குது. அதை இனிமே தான் கட் பண்ணி எடுக்கணும். நார்மலாக ஒரு சாரி 6 மீட்டரும் 30 பாயிண்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். 30 பாயிண்ட் இல்லைன்னா ஒரு 10 பாயிண்ட் கம்மியாக 20 பாயிண்ட் இருக்கும் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணாத சாரியில். இப்போ இதில் உள் பக்கமாக நான் ப்ளவுஸ் பீட் இருக்குது பாருங்கள். இது இன்னும் கட் பண்ணி எடுக்கலை. இப்போ இந்த ப்ளவுஸ் பீட்டும் நமக்கு எவ்வளோ அளவு கொடுத்துருக்காங்கன்னா 60 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சில சேரீயில் ப்ளவுஸ் பீட் கம்மியாக கொடுப்பாங்க. இருந்தாலும் சேரீ கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கும். ஆனால் இதில் ப்ளவுஸ் பீட்டும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. சேரீயோட நீளமும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம ப்ளவுஸை இப்போ ஒரு சின்ன ஆள் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு தைக்கிறதா இருந்தால் இது கட் பண்ணி எடுத்து தைச்சிடலாம். ஆனால் இந்த சேரீயோட நீளம் கம்மியாகிரும். ஏன்னா 5.25 மீட்ரு இருக்கிறதுல நம்ம 60 பாயிண்ட் கட் பண்ணிட்டோன்னா அப்போ எவ்வளோ வரும் நீங்களே நினச்சி பாருங்கள். நம்ம இப்போ இந்த ப்ளவுஸ் பீட்டை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா 5 மீட்டரும் 10 பாயிண்ட் இல்லைன்னா 15 பாயிண்ட் வரும். அதுவும் நம்ம மடித்து தைக்கிறதுல கொஞ்சம் போயிடும். அதுக்கப்புறமா சேரீயில் கொஞ்சம் கிராஸ் இருக்கும். அந்த கிராஸே நம்ம பிடிச்சி கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக 5 மீட்டரும் 10 பாயிண்ட்டும் தான் வரும் நமக்கு. இது ஒருத்தருக்கு பத்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடுக்கிறதுக்கு பத்தாது. ஏன்னா எல்லாருமே ஒரே சைஸாக இருக்க மாட்டாங்க. நல்லா ஒல்லியாக கொஞ்சம் கட்டையாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கூட போயிடும்னு சொல்லிடலாம். ஆனால் சில பேர் கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பாங்க, ஹைட்டும் இருப்பாங்க. அவங்களுக்கு சேரீ பத்தாது. நார்மலாக நம்ம ஒரு சேரீ 5 மீட்டரும் 40 இல்லைன்னா ஒரு 50 பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ ஒரு 5.5 மீட்டர் நார்மலாக வரணும். அப்போ தான் சேரீ உடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதில் நம்ம எப்படி இதை கட் பண்ணி ஓரம் அடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சேரீ கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி ப்ளவுஸுக்கு கட் பண்ணி எடுக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த ப்ளவுஸ் பீட் உள்பக்கமாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இந்த ப்ளவுஸ் பீட் ஒரு 60 பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னேன் பாருங்க. இதில் 2ஆக மடிச்சிருக்கேன். இப்போ 30 பாயிண்ட் தான் வரும். இதில் பாதி அளவுக்கு நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். சேரீலேருந்து மொத்தமாக கட் பண்ணி எடுக்கலை. ஒரு 30 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நான் கட் பண்ண போகிறேன். இது இப்போ கொஞ்சம் உள்ளே உடுக்கும்போது ஒரு சுத்துக்கு வந்துடும். நம்ம உள்பக்கமாக சொருவும் பாருங்க, அந்த இடத்துல வந்துடும். அதனால் சேரீயோட உயரம் கம்மியாகாது. நான் இப்போ லேசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ ஒரு பக்கம் எடுத்துட்டேன். இப்போ அடுத்த சேரீயும் காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான், அந்த டைப் சேரீ தான். ஆனால் அதே போல் தான் இருக்குது. இதுலேயும் ப்ளவுஸ் பீட்டு அதே மாதிரி 60 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதையும் நான் அதே போல் பாதி அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். கண்டிப்பாக யாருக்குமே நீங்கள் சேரீ ஓரம் அடிக்க தந்ததும் டக்குனி ப்ளவுஸ் பீட்டை கட் பண்ணி எடுக்கவே எடுக்காதீங்க. இது புதுசாக தையல் பழகிறவங்களுக்கு டக்குனி கட் பண்ணி எடுத்துருவாங்க ஆர்வக்கோளாறில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தச்சு கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லுவாங்க, கட்டையாக இருக்குது சேரீ, எனக்கு உடுக்க பத்தையில, மறுபடியும் துண்டு போட்டு ஜாயின் பண்ணி தாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வருவாங்க. இதனால் நம்ம எப்போவுமே ஒரு சேரீ எடுத்ததும் அந்த சேரீயே டேப் வச்சு அளக்கணும். அளந்துட்டு ஒரு 6 மீட்டரோ 30 பாயிண்ட்டும் இருந்ததுன்னா நமக்கு அந்த சேரீ ப்ளவுஸுக்கு கட் பண்ணலாம். அந்த மாதிரி பார்த்துட்டு கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்ட கேட்கணும், இந்த சேரீ கம்மியாக தான் இருக்குது, உங்களுக்கு இதில் ப்ளவுஸு கட் பண்ணி துணி தைக்கணுமா, இல்லை சும்மா கொஞ்சமாக கட் பண்ணி ஓரம் அடித்தா போதுமா அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு டைம் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துடலாம். இது எல்லாமே நம்ம ஓரம் அடித்து கொடுத்த பிறகு சொல்லுவாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டிருக்கலாம்ல, ஏன் கேட்காம செஞ்ச, அப்படிலாம் வரும். அதனால எப்போவுமே சேரீ அளந்துட்டு அதுக்கப்புறமா எதுனாலும் முடிவு பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக இந்த மாதிரி நூல் பிடிச்சி கட் பண்ணுறது, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லாக தெளிவாக வேணும்னா அந்த வீடியோ வேணால் பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி பூனம் சேரீலெல்லாம் கொஞ்சம் கிராஸ் இருக்கும். ஓரம் கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்.
கொஞ்சமாக ஒரு இடத்துல கட் பண்ணிவிட்டு அந்த நூலை பிடிச்சி நம்ம இழுத்து இழுத்து எடுத்தோன்னா அதில் ஒரு கோடு மாதிரி விழுந்துடும். அந்த கோட்டை கனெக்ட் பண்ணி நம்ம கட் பண்ணனாலே கிராஸ் இல்லாமல் நேராக வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு தைக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸில் உள்ள பார்டர் இருக்குது பாருங்க, இதை நான் லேசாக பிரித்து எடுத்துக்கிட்டு அந்த இடத்த கட் பண்ணிக்கிட போகிறேன். அவ்வளோதான். அந்த சேரீ இப்போ வந்து உள் பக்கமாக போயிடும். இது வந்து ஒரு சுத்துக்கு வரும். ஒரு 30 பாயிண்ட் அளவு இருக்கும். இப்போ ஒரு சுத்துக்கு உள்ளே வந்துடும். நம்ம 2வது சுற்று சேரீயை சுற்றி உடுக்கும்போது தெரியாது. இது இனிமேல் நம்ம நார்மலாக 2 மடிப்பு மடித்து ஓரம் தைப்போம் பாருங்க, அதே மாதிரி தைச்சிக்கிட வேண்டியது தான். நான் அடுத்தது இன்னொரு சேரீ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சேரீ அப்படி இல்லை. இது வந்து நான் அளந்து பார்த்தேன், கரெக்டாக 6 மீட்டரும் 30 பாயிண்ட்டும் இருக்குது. இப்போ இந்த சேரீயில் ப்ளவுஸ் பீட்டு வந்து நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவும் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸு தேவையில்லை அப்படி சொல்லிட்டாங்க. இவங்க வந்து எவ்வளோ நீளமாக இருந்தாலும் சேரீ வந்து உடுப்பேன் அப்படின்னு சொல்கிற ஆள். அதனால் நான் இதுலேயுமே பாதி அளவை கட் பண்ணிக்கிட்டு தான் எடுத்து வந்து ஓரம் அடிக்க போகிறேன். இப்போ இந்த சேரீலாம் லேசாக கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 2 நூலை பிடிச்சி இழுத்தோன்னா அந்த நேரே ஒரு கோடு விழும். அதே மாதிரி கட் பண்ணி விடலாம். சில பேர் வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே கிழிச்சு எடுத்தாங்கன்னா நேரே வந்துடும். ஆனால் அது எல்லா சேரீலையும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது வந்து முறையும் இல்லை. ஏன்னா வந்து சில சேரீ வந்து குறுக்க குறுக்க நூல் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேரீயில் வந்து குறுக்க கிழிஞ்சிரும். அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துடும். அதனால் எப்போவுமே சேரீ ஓரம் அடிக்கும்போது இந்த மாதிரி நூல் பிடிச்சி கட் பண்ணதுக்கு பழகிக்கிடுங்க. இப்போ நான் வந்து 2 பக்கமும் இந்த சேரீக்கு 2 பக்கமும் ஓரம் அடிக்க வேண்டியது இருக்குது. அதனால் 2 பக்கத்துலேயும் ஓரத்தை கனெக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம நார்மலாக எப்போவுமே 2 மடிப்பு மடித்து ஓரம் அடிப்போம் பாருங்கள், அதே போல் அடித்து எடுத்துக்கிட வேண்டியது தான். இந்த மாதிரி நூல் பிடிச்சி நம்ம நேரே கட் பண்ணி எடுக்கும்போது இந்த தைக்கிறதும் ரொம்ப கரெக்டாக வரும். இல்லை நேரே நீங்கள் வந்து ப்ளவுஸ் பீட் கொடுத்துருக்காங்க, அதை கனெக்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா கிராஸில் இருக்கும், சரியாகவே வராது. நீங்கள் ஓரம் அடித்த பிறகு பார்த்தீங்கன்னா திருங்கி திருங்கி வந்துட்டுருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்காது. இந்த மாதிரி நூல் பிடிச்சி கட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஓரம் அடிக்கும்போது திருங்காமல் நேரே வரும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே போல் இந்த பூனம் சாரியில் வந்து வெளிப்பக்கம் கொஞ்சம் டார்க்காகவும் உள்பக்கம் வந்து லைட்டாகவும் கொடுத்துருப்பாங்க. இந்த விளிம்பு பகுதியை பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நம்ம கவனிச்சுட்டு உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்துட்டும் ஓரம் அடிக்கலாம். ஓரம் அடிக்கும்போது பாருங்கள், எந்த இடத்துலையுமே எந்த நெளிவு சுழிவு எதுவுமே இல்லாமல் அழகாக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் இனி வந்து சேரீ ஓரம் அடிக்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா அப்படி ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.